ஒரு பெரிய வாரம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போற பிளான கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே நிம்மதியா இருக்கலாம்னு உங்களுக்கு எப்பவாவது தோணிருக்கா? அப்பாடா, அந்த ஃபீலிங்கே தனிதாங்க, இல்லையா? ஆனா அது சோம்பேறித்தனம் இல்ல. நிஜத்துல அது உங்க மூளை தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு சூப்பரான வழி. வாங்க, இந்த இனிமையான உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான சயின்ஸ நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு வீடுங்கிறது தனிமைப்படுத்துற இடம் இல்ல, அது மனரீதியா புத்துணர்ச்சி அடைகிற இடம். இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? இது நம்மள பல பேர் உணர்ற ஒரு விஷயத்த அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது சும்மா ஒரு எஸ்கேப் இல்லீங்க, இது நம்ம மனசும் உடம்பும் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு புனிதமான இடம். இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான். ஆனா ஒரு நிமிஷம், வெளிய போகாம வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த சமூகம் நம்மள என்ன சொல்லுவாங்க? இல்ல நமக்கே சில சமயம் ஒரு மாதிரி குற்ற உணர்வு வரும்ல? ஆமா, நாம ஒரு சமூக விரோதி, இல்லனா யாரு கூடவும் பழக விரும்பாதவன்னு ஒரு முத்திர குத்திடுவாங்க. ஆனா அது உண்மையா? வாங்க, இந்த கட்டுக்கதைய நாம இப்போ உடைக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா சமூக விரோதி, சோம்பேறி அப்படின்னு நம்ம மேல முத்திர குத்தப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் அறிவியல் சொல்ற உண்மை என்ன தெரியுமா? அது முற்றிலும் வேற. வீட்ல நாம செலவு பண்ற நேரங்கிறது புத்துணர்ச்சி அளிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான செயல். இந்த கட்டுக்கதையிலிருந்து இந்த ஆழமான உண்மைக்கு நம்ம பார்வை எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, நாம வீட்ல ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம மூளைக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப உறுதியான நரம்பியல் காரணங்கள் இருக்கு. வீட்ல இருக்கிறது நம்ம மூளைய எப்படி அமைதிப்படுத்தி மறுபடியும் எனர்ஜியை சேகரிக்க உதவுதுன்னு அடுத்த சில நொடிகள்ல நாம பார்க்க போறோம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட சோஷியல் எனர்ஜியை ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம பேசுற ஒவ்வொரு பேச்சு, கேட்கிற ஒவ்வொரு சத்தம், பார்க்கிற ஒவ்வொரு சந்திப்பும் அந்த பேட்டரியிலேருந்து கொஞ்சம் சார்ஜ் எடுக்குது. ஒரு கட்டத்துல அந்த பேட்டரி ரொம்ப லோ ஆயிடும். அதுதான் நம்மளோட உகந்த தூண்டுதல் நிலைய தாண்டற பாயிண்ட். அப்போதான் நமக்கு சோர்வும் மன அழுத்தமும் வருது. வீடுதாங்க அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற சார்ஜிங் ஸ்டேஷன். இந்த ரீசார்ஜ் பண்ற வேலை 3 ஸ்டெப்ல நடக்குது. முதல்ல, வீடுங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பாதுகாப்பான ஒரு இடம். இது நம்ம மூளையில இருக்கிற ஆபத்தை கண்டுபிடிக்கிற பகுதியான அமிக்டாலாவை அமைதிப்படுத்துது. இந்த அமிக்டாலா அமைதியாகும்போது உங்க உடம்புல என்ன ஆகும் தெரியுமா? உங்க ஹார்ட் பீட் மெதுவாகும், உங்க தோள்பட்ட தளர்வாகும், மூச்சு ஆழமாகும். உங்க உடம்பு நாள் முழுக்க இருந்த அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுங்கிற பதட்டமான நிலையிலிருந்து வெளியே வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்ங்கிற அமைதியான நிலைக்குள்ள நுழையுது. இங்கதாங்க உண்மையான புத்துணர்ச்சியை ஆரம்பிக்குது. அப்போ வீட்ல இருக்கிறதுங்கிறது சும்மா டைம் பாஸ் பண்றதில்ல, அது ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி ப்ராசஸ். ஒரு நாள் முழுக்க நாம சந்திச்ச மன அழுத்தம், சவால்கள், சமூக தொடர்புகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த மீட்சியோட சக்தி தான் நம்மள அடுத்த நாளுக்கு தயார்படுத்துது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம். இவ்ளோ சயின்டிஃபிக் விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ராத்திரி வீட்லே இருக்க விரும்புறது ஒரு சமூக விரோத செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான, பவர்ஃபுல்லான ஒரு பதில் இருக்கு. பதில் ரொம்ப சிம்பிள். இது சமூக விரோதம் கிடையாது. இதுக்கு பேரு உணர்ச்சி ரீதியான ஒழுங்குமுறை. அதாவது, உங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி மன அழுத்தத்தை சமாளிச்சு உங்க மன சமநிலைய திரும்ப கொண்டு வர்ற ஒரு ஆரோக்கியமான வழி. இது ஒரு பலவீனம் இல்ல, இது உங்களோட மனநலத்தோட ஒரு சூப்பர் பவர். இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம சில ஆழமான அறிவியல் உண்மைகளை பார்த்திருக்கோம். இந்த புது பார்வை உங்களுக்குள்ள நல்ல பதியணும்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த விளக்கத்தை இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. இந்த புதிய பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விளக்கத்தை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க ஒரு பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்ல இருக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதை எப்படி பார்க்க போறீங்க? ஒரு குற்ற உணர்ச்சியோடையா, இல்ல உங்க மனநலத்துக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்னு நினைப்பீங்களா? உங்க அடுத்த இரவு பொழுத நீங்க எப்படி மாத்தி யோசிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.